ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வாழைக்காய் ரெசிபி பார்க்கலாம். நான் ஒரு 3 வாழைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்புலாம் போடல, வெறும் மஞ்சத்தூள் மட்டும். அதை வெந்துட்ட அப்புறம் நம்ம அதில் என்னென்ன கலந்து ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் நான் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு இதோட மேல் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூனு, அரிசி மாவு ஒரு 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, கரம் மசாலா தூள், மஞ்சாத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூளுங்க. உங்கள்கிட்ட சிக்கன் 65 பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி அது இல்லை, இருந்தாலும் நான் போடல அதை. இப்போ இதெல்லாம் வாட்டர் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், கலக்கிக்கலாம். இப்போ இதை வாழைக்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சுருக்கேன், இதில் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வாழைக்காய் போட்டுடலாங்க. மசாலா போட்டால் அந்த இது வாழைக்காய் அப்படியே. இப்போ இது மேலே பூண்டு போட்டுக்கோங்க. முதல்ல போட்டிங்கன்னா அந்த வாழைக்காய் வேக வேக பூண்டு கசப்பு தன்மை வந்துடும். இப்போ போட்டிங்கன்னா இதோடு சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும். பூண்டோட வாழைக்காய் சாப்பிடும்போது கேஸுக்கும் நம்மளுக்கு நல்லது பூண்டு. இப்போ நான் வாழைக்காய் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன், ஃப்ரை பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள், 2 பக்கமும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், குழந்தைங்க நம்மளாம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாக. இது மாதிரி தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இது மாதிரி சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இப்போ தாளித்து தயிர் சாதம் பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் போட்டுக்கலாம். அதில் ஆயில் கொஞ்சம் சூடானதும் இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு வெங்காயம் ஒன்று போட்டுக்கிறேன், சின்ன வெங்காயம் அது. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தாளிச்சதை தயிர் சாதத்தில் கொட்டியிருக்கேன். இப்போ இதை கலரிக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தாளிச்ச தயிர் சாதமும் வாழைக்காய் ஃப்ரையும் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய்.